வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் நம்பர் 3.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துக்கலாம். கிவன் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பொட்டாசியம், அப்புறம் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் சில்வர், அதுக்கப்புறம் மெர்க்யூரி, மெக்னீசியம், குரோமியம் எல்லாம் கொடுத்துருக்கு. அரேஞ்ச் தீஸ் மெட்டல்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரிடியூசிங் பவர்னு கொடுத்துருக்கு. இப்போ ரிடியூசிங் பவரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரிடியூசிங் பவரை பார்க்குறதுக்கு மோர் நெகட்டிவ் இந்த ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா அது வந்து ஹையர் ரிடியூசிங் பவர் உள்ளதாக இருக்கும். அதே இது இப்போது ரெண்டு இது வந்து பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்குது. ஒன்று வந்து சில்வர், இன்னொன்று வந்து ஹெச்ஜி ப்ளஸ். இதில் ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கிறது, லோயஸ்ட் ரிடியூசிங் பவர் வந்து இருக்கிறது இந்த சில்வருக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சில்வர் எழுதுகிறோம். அதுக்கடுத்து மெர்க்குரி, இந்த ரெண்டு மட்டும்தான் பாசிட்டிவ் வேல்யூவில் கொடுத்துருக்கு மெர்க்யூரி. அதுக்கப்புறம் 3 வந்து நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது. ஸோ அடுத்தது அதனால் குரோமியம். அதுக்கப்புறம் -2.37 வோல்ட் வந்து மெக்னீசியத்துக்கு இருக்குது. அதுக்கடுத்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் நெகட்டிவ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கிறது பொட்டாசியத்துக்கு. ஸோ பொட்டாசியம் இஸ் ஆ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரிடியூசிங் பவர். அதுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் இஸ் எ சீரீஸ் இன் விச் வேரியஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். சீரீஸில் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பற்றி ஹைலி ரியாக்டிவ் அண்ட் லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு கொடுக்கும். எப்பவுமே ஹைலி ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து தே பொசஸ் த மோர் ரிடியூசிங் கெப்பாசிட்டி, அதாவது ரிடியூசிங் ஏஜெண்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணும். நம்ம நிறைய இதில் பார்த்துப்பீங்க, சோடியம், ஜிங்க் எல்லாம் வந்து ரிடியூசிங் ஏஜெண்ட்டாக நிறைய இதில் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்துக்கு லித்தியத்துக்கு அடுத்து பொட்டாசியத்துக்கு தான் மோர் நெகட்டிவ் வேல்யூ. அதாவது நம்பர் வந்து 1 2 3 போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஆர்டர் வந்து நம்ம எப்படி ரேங்க் போடுவோம் இல்லையா, 1 2 3 ரேங்க் போடுறோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். 1 2 3 ரிடியூசிங் பவர் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ 1 2 நம்மளுக்கு வந்து லித்தியம் கொடுக்கல, ஸோ பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க. அதனால் பொட்டாசியம் வந்து ஹையஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்ம வந்து மெக்னீசியம் எழுதியிருக்கோம். ஸோ மெக்னீசியத்துக்கு நீங்கள் பொட்டாசியத்துக்கு அடுத்து வேறு எதுவுமே கொடுக்கல, நமக்கு நேராக மெக்னீசியம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதனுடைய ரிடியூசிங் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேயா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து ஏஜி, ஹெச்ஜி, சிஆர், மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம் சொல்லிட்டு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரிடியூசிங் பவரை எழுதியிருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.